சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் தெரியாது. என்னக்கா நீ விடிஞ்சா கல்யாணம், ஆனா பொண்ணுக்குள்ள எந்த ஹாப்பியும் இல்லாம இப்படி மூஞ்செல்லாம் தீஞ்ச கொழுக்கட்ட மாதிரி வச்சிட்டு இருக்க. சே, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அங்க அங்க போனேனா அங்க பியர் பாட்டில் இருந்துச்சு, அதான். எது பியர் பாட்டிலா? எங்க போன? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. ஒன்றும் இல்லடி, மாப்பிள்ளையோட ரூமுக்கு போனேனா அங்கதான் இருந்துச்சு. அக்கா சூப்பர், உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பக்கா கேடியா இருக்க. சும்மா இருடி, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. ஓ, இது வேறையா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா. எல்லாரும் 3 மாசம் கழிச்சுதான் வாந்தி எடுப்பாங்க, ஆனா நீ இந்த கொஞ்ச நேரத்திலே வாந்தி எடுக்கிற. அக்கா, மாமா இந்த விஷயத்துல கில்லாடியா இருப்பார் போல. அடியே, சின்ன பொண்ணு மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்ச பாரு, கிளவி மாதிரி வாயிலேயே குத்திடுவேன். என்னக்கா, என்ன இதுக்கு திட்டிட்டு இருக்க? அப்படின்னா என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீ மாமா ரூமுக்கு போயிருக்க, அப்போ சம்திங் சம்திங் தானே கொலை பண்ணிருவேண்டி. சரி சரி, அதெல்லாம் விடு. நீ எதுக்கு மாமா ரூமுக்கு போன? அதுக்கு இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறமாவும் வேலைக்கு போகணும்ல, அதை பத்தி மாப்பிள்ளை கிட்ட பேசலான்னு தான் போனேன். அதுக்கும் நீ வாந்தி எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அடிய பைத்தியக்காரி, அந்த ஆளை பார்க்கலான்னு தான் போனேன், ஆனா அவர் அங்க இல்லையா. ஆனா அந்த பியர் பாட்டில பார்த்ததுமே எனக்கு அப்படியே கொமட்டிட்டு வந்துருச்சு. அந்த ஆளு சரியான குடிகாரம் போல. இதுல என்னக்கா இருக்கு? விடிஞ்சா அவருக்கு கல்யாணம், இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீயே இருக்கே, எப்ப பார்த்தாலும் எதையோ பாரி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி. ஆக்கா, நம்மளும் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். அடியே நாயனி, வீட்டை விட்டு போயிருவேன்ல, அந்த ஹாப்பிக்கு உனக்கு செலிப்ரேட் பண்ணணும் இல்ல? ஆமாக்கா, நாளைக்கு தான் எனக்கு ஃப்ரீடமே கிடைச்ச நாள். அப்பாடா, இத்தனை வருஷமா உன் கூட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி நம்ம வீட்டுல நான் தான் ராணி, நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அடியே, நான் போறதே உனக்கு அவ்வளோ ஹாப்பியா? போனாலும் திரும்பி வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், எங்க போனாலும் திரும்ப திரும்ப அவன்கிட்டே தான் வருவேன். ஹே பப்ளு, என்னடி பேச்சே காணும், அமைதியாயிட்ட? ஒருவேளை சைலண்டா என்ஜாய் பண்றியோ? அக்கா சௌமி, எது கலர? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. நீ இல்லாம அவன் கூட சண்டை போடாம என்னால இருக்க முடியாதுக்கா. நீ இல்லாம நம்ம வீட்டுல நான் எப்படி இருக்க போறேனே தெரியலக்கா. பப்ளு குட்டி, அக்காவை பாரு, அழாதடி. நான் லண்டனுக்கு போறேன், இத்தனோண்டு தூரம் தான் இருக்கு. நான் நினைச்சா ஒன்னு வந்து பாத்துக்கலாம், நீ நினைச்சா என்ன வந்து பாத்துக்கலாம். இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? இங்க பாரு, நம்ம 2 பேரோட இந்த அக்கா தங்கச்சி பாண்டிங் எங்க போனாலும் மாறாதடி. என் பப்ளுவ நான் எங்க போனாலும் மறக்க மாட்டேன் லூசு. இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. அக்கா, நான் அழுறேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு அழுதுட்டு இருக்க. லவ் யூக்கா, லவ் யூ டூடி. டெய்லி டெய்லி விடிறதே அவங்க கூட சண்டை போடுறங்க மாதிரி சண்டை போட வேண்டி, ஆனா நீ இல்லாம ஒரு நாள் கூட என்னால இருக்கவே முடியாதுடி. உன்னை கட்டி பிடிச்சி தூங்குறது, அவன் கூட இருக்கிறது, இதெல்லாம் நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுவேன் பப்ளு. அக்கா, நீ கூட மாமா கூட இருப்ப, ஆனா நான் தனியா நீ இல்லாம எப்படிக்கா பப்ளு? அக்கா, வீடு காலையில நேரமே முழிக்கணும்ல, வா நம்ம போய் தூங்கலாம். நித்யா, நீ எங்கடிங்க? இது நல்ல கேள்வி. ஏன் அண்ணா கல்யாணத்துல நான் இல்லாம யார் இருப்பாங்க? என்னது, ஓ அண்ணன் கல்யாணமா? ஆமாடி சௌமி, ஏன் ஹபியோட கல்யாணம். அப்போ அந்த சீனியர் அவர் யாரு? அந்த தண்டச்சோறு என் கூட பிறந்த அண்ணா, ஹபி என்னோட பெரியப்பா பையன். நிஜமாவாடி? அப்போ நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இத்தனை நாளா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லாம இருந்திருக்கல்ல? ஆமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். லூசு, நல்ல சர்ப்ரைஸ் பண்ணப்போ. சௌமி, ஆனா இன்னைக்கு நீ செம்மையா இருக்கடி. அந்த சீனியர் உன் கிட்டே விழுந்துருவார் பாரு. ஏண்டி,
அண்ணனை பேசுற பேச்சாடி இது லூசு பக்கி. ஆமா ஆமா, அண்ணனை பத்தி தங்கச்சிக்கிட்டே இவ்வளவு நாள் எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த, அப்ப தெரியல? அப்போ தெரியாம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சரி விடு, அந்த பக்கி அந்த பக்கம் தான் வருது. நான் இருக்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா? அடியே நில்லடி. வேணாப்பா, சின்ன சிறுசுக ஏதாவது பேசும், நம்ம என்ன இடைஞ்சலாம்? சிவ ஒருத்தி லூசு. என்ன இது நம்மால மட்டும் காணும்? சின்ன மேக்கப்ல இருப்பாளோ? ஆமா ஆமா, பாவம் இல்ல சின்ன பொண்ணு. சாரி வேற கெட்ட தெரியுதோ இல்லையோ. சாரி கட்டினா என் பொண்டாட்டி லட்டு மாதிரி இருப்பாளே. அடே என்னடா பொண்டாட்டினே நினைச்சிட்ட? பின்ன எப்படி பார்த்தாலும் அவதான் என் பொண்டாட்டி. ஐயோ அரவிந்த் கிறுக்கனாவே மாறிடுவ போல. ஆ, 50 kg தாஜ்மஹால் எனக்கா ஃப்ளைட்டில் வந்த நந்தவரம் எனக்கா உன்னை எடுத்து உடுத்திக்கலாமா உதட்டு மேலே ஹலோ படுத்துக்கலாமா மிஸ்டர் அரவிந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இவ கொஞ்சம் கூட பயமே இல்லாம பேசுறா? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? என்ன என்ன கேட்கல. மரியாதை இல்லாம பேசுறேன்னா அப்போ இது உங்களுக்கு மரியாதையா தெரியல. எப்படி பேசுறது? டேய் அரவிந்த், இங்க வாடா. ஏது வாடவா? ஆமாடா, உனக்கு தான் மரியாதை வேணும்னு கேட்டல, அதனாலதான்டா இப்படிதான் மரியாதை தருவேன்டா. அடி பாவி, அப்பாவி மாதிரி இருந்தவ திடீர்னு ஏன் எப்படி எல்லாம் மாறினா? டேய் அரவி, என்னடா லுக்கு? நானும் அப்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னையே முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஏன் கண்ணு நான் பாப்பேன், உனக்கு என்ன? ஆ, என்னது? எனக்கு என்னவா? ஹோம் கண்ணா இருக்கலாம், ஆனா இது ஏன் மூஞ்சி. சோ இனிமே பார்த்த கண்ணை நோண்டிடுவேன். பேசாம சமத்து பிள்ளையா போய் வேலையை பார்க்கணும். போ போ. என்னாச்சு அவளுக்கு? ஏன் இப்படி எந்த மிரட்டா? என்னெல்லாம் பண்ண போறானே தெரியலையே. அச்சோ சீனியர், நீங்க இவ்ளோ பயப்படுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இது கூட நல்லா தான் இருக்கு. ஏ சௌமி, இதையே மெயின்டைன் பண்ணு. கல்யாணம் பண்ணு. ஏண்டி இவ்வளவு சோகமா இருக்க? மூஞ்செல்லாம் நல்லா வச்சிருக்க. போட்டோஸ்லாம் எடுத்தா நல்லாவா இருக்கும். ஏண்டி இப்படி இருக்க? எனக்கு ஒன்னும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். மூஞ்சியே காட்டி கொடுக்குது, அதுல வேற பேச்சு. என்னாச்சடி, ஏதாவது பிரச்சனையா? இல்லடி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாப்பிள்ள எனக்கு பொருத்தமானவரா எதுவுமே தெரியலடி. நான் அவரை பார்த்தது கூட இல்ல. தெரியாத ஒரு லைஃப எப்படி ஏத்துக்கிறதுன்னு கூட தெரியலடி. ஓ, இதான் விஷயமா? நம்ம யாரும் நம்ம லைஃப இப்படிதான் அமையும்னு எதிர்பார்த்து கல்யாணம் பண்றது இல்லடி. இன்னைக்கு எத்தனை பேர் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? உன் லைஃப் நிச்சயமா ஹாப்பியா தாண்டி இருக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. என்னடி சின்ன யோசிக்கிற? காதலிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கொஞ்ச நாள்ல சலிச்சு போய் சண்டை தான் போட்டுக்கிறாங்க. ஆனா உனக்கு வரப்போறவரு உனக்கு யாருன்னே தெரியல. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆயிரும். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு லைஃப ஸ்டார்ட் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தாண்டி இருக்கும். ஆனா போதும் ஷாலுமா, எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. கண்டிப்பா உன் அப்பா அம்மா உனக்கு நல்ல ஜோடியை தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. என்னடா மச்சி இதெல்லாம் எடுத்து கீழே போட்டிருக்க? எடுத்து தலையில மாட்டிக்குவேன். போடா இவனே, எனக்கே கடுப்பு மண்ணாங்கட்டியா இருக்கு. இதுல நீ வேற. சேண்டா நீ கல்யாண மாப்பிள்ளடா, நீ போய் கடுப்புல இருக்கலாமா? அதுல வேற கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், சன்னியாசியா தான் வாழ்வேன்னு சொன்னவன் நீ. இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. இதுக்கப்புறம் என்னடா கடுப்பு? இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது இதுன்னு என்ஜாய் பண்ண போற எங்களை மாதிரியா? டேய் மூடுடா, கொலை பண்ணிட போறேன். எனக்கு பிடிக்கலடா. அப்படி மொட்டையா சொன்னா என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கலன்னா இது இந்த கல்யாணம், இந்த பொண்ணு எதையுமே பிடிக்கல. டேய் உனக்கு இன்னைக்கு கல்யாணம்டா, இன்னைக்கு வந்து பொண்ணை பிடிக்கல கல்யாணம் பிடிக்கலன்னு என்ன பேசிட்டு இருக்க? டேய் மதின், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அவனை இன்னும் டென்ஷன் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சி, கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு முன்னாடி இப்படி ஃபர்ஸ்டே கல்யாணம் பண்றோமே, இவனுக்கு ஏதாவது கடுப்பாயிடக்கூடாதுன்னு நம்ம முன்னாடி மாப்பிள்ள அப்படியே சீனை போடுறான், அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ள? டேய் மதின் வேணாம்,
என் கை பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுட்டு என்ன வச்சே பண்ண போறேன். அதான் புது பொண்டாட்டி எல்லாம் வரப்போறா. அப்புறம் இன்னும் என்னையே தொட்டுட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? சரி மண்ணங்கட்டி சும்மா இருடா, மச்சான் கோவத்துல போட்டுக்கிட்ட போறான். பிள்ளையாண்டா ஏன் இவ்வளவு வெறப்பா உட்காந்துருக்கா? ஷோ என்ன சொல்லணுமோ சொல்லி தோல. சீனா என்கிட்ட வந்த ஒரே போட போட்டுருவேன். ஐயோ இவ்வளவு முரடனா இருக்காள். நமக்கு ஏன் ஊராதோ போம்பு? அத்தா என்ன எதுக்கு அப்படி உட்காந்துருக்கீங்க? வெக்கமோ? இவ சிறுங்கடி கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஏன் கையா அப்படி பிடிக்கிறீங்க? என் கை அப்படிதான் ஹார்டா தான் இருக்கும். வேணானா இப்பவே ஓடி போயிரு. ஸ்மார்ட் கிட்ட வெளியே போகவே முடியாது. அச்சச்சோ. கெட்டிமேலும் கெட்டிமேலும் கெட்டிமேலும். இவளா போயும் இவ கடத்துலதான் தாலியை கட்டிருக்கணும். என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவ இவ என் கூட லைஃப் லாங் வர போறாளா? ஐயோ இந்த ஹிட்லரா? இவனை போயா எங்க வீட்டுல பார்த்தாங்க. யார் அதிகமா வெறுக்கிறனோ அவனையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், திமிரு பிடிச்சவன். இவன் கூடலாம் என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. உன் குளத்திலேயே தாலி கட்டினேன் போடி தள்ளி. டேய் தாலியை கட்டிட்டு அந்த விட்டுட்டு எங்கடா ஓடுற? சித்தப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க, பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் பேச வேண்டாம். வழி மறிக்காம தள்ளி போங்க. அண்ணே நல்லனே. அரவிந்த் வாயை மூடிட்டு நல்லு. ஹரி என்ன வச்சுடா, மாப்பிள்ளையே போயிட்டாரு. அவருக்கு என் பொண்ணு பிடிக்கலையா? அக்கா அழாதக்கா. சாமி வா நம்ம ரூமுக்கு போலாம். எங்க என்ன ஆச்சுங்க? மாப்பிள்ளையே இவ்வளவு கோவமா போறாரு. எங்க போயிட போறான்? மிஞ்சி போனா வீட்டுக்கு போவான். இந்த பரதேசி அனும் எங்கதான் போய் தொலைஞ்சாமா? கல்யாணமும் இவ கூடயே நடந்துட்டு பெரிய பவர்ல ஆள் வச்சு கடத்திடுவேன்னு சொன்னா. எவ்வளவு கடத்தினாலும் என்னத்தை கடத்தினாலும் பைத்தியக்கார மூதேவி. இந்த மூதேவியை நம்பி நம்மள ஒரு பிளானும் பண்ணாம இருந்தோம். கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டேடி. ஓ வாழ்க்கையோட சந்து என் கனவும் புதஞ்சு போச்சுடி எரும மாட. என் லைஃப்லயே புதிக்காத ஒரு காலத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். இவதான் பொண்ணுன்னு எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சுக்கவே மாட்டேன்டா. பொண்ணுங்க எல்லாமே ஃப்ராடுங்க. இது தெரிஞ்சோம் சித்தப்பா காண்டிதான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா ஒருத்தன் கூட ஊர் சுத்திட்டு இன்னொருத்தன் கிட்ட கழுத்து நீட்டிருக்கான். இவ கழுத்துல டேய் என்னடா இது? ஏன் இப்படி லூசுத்தனமா உளறிட்டு இருக்க? அந்த பொண்ணை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலடா. அடிக்காதடா, உனக்கு தெரியாது. உனக்கு மால்ல வச்சு ஒருத்தனை ஹக் பண்ணிட்டு இருந்தா நீ பாக்கல? உடனே அவன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு அவளை பிடிக்கல. அதனால வீணா ஒரு பொண்ணு மேல பழிய போடாத. யாரு என்ன சொன்ன? நான் பழி போடுறேனா? அவ எப்படிப்பட்டவன்னு என் கண்ணாலே பாத்துட்டேன். எவனையும் அப்படி கட்டி புடிச்சிட்டு நின்னான். அபி கொஞ்சம் பொறுமையா இருடா. அவ உனக்கு சொந்தமாக்கிட்டா. இதுக்கப்புறம் அவகிட்ட ஏதாவது கேரக்டர் இருந்தாலும் நீ மாத்திக்கலாம்டா. கல்யாண மேடையில இப்படி ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு வர்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஐ டோன்ட் கேர். அவ எவன் கூட போனாலும் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் இதுக்கு அவளை பத்தி யோசிக்கணும்? அவளெல்லாம் என் பொண்டாட்டியோ என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்பவுமே இந்த செகண்டே நான் கிளம்புறேன்டா. போ. இதுக்கப்புறம் உனக்கு சித்தப்பங்கிற உறவே இல்லை. அப்படி எழுதி தந்துட்டு போ. ஒருத்தர் சித்தப்பா வேண்டாம், என்ன அப்படி கூப்பிடாத. என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற யாரு கூடயும் நான் உறவு கொண்டாட மாட்டேன். சித்தப்பா நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவ வேணாம் அபி, நீ எதுவும் பேசாத. என் புள்ள மாதிரி உன்னை நினைச்சது தப்புதான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப. நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும்னு நம்புவேன்னு நினைச்சேன். எல்லாமே தப்பு. இது வரைக்கும் நீ எவ்வளவு விஷயம் பண்ணிருக்க. எதையாவது நான் தப்புன்னு சொல்லியிருக்கேனா? இல்ல, நீ எது பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும்னு நினைப்பேன். ஆனா உன் வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அது தப்புன்னு நினைச்சிட்டல. கல்யாணம் பண்ணிக்கோன்னு எத்தனையோ வாட்டி நான் உன்கிட்ட கேட்டுட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் பதிலா நீ குடிச்சு உன் உடம்பையே கெடுத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு வரானுதான் என் ஃப்ரெண்டோட பொண்ணையும் உனக்கு கட்டி வச்சேன். ஆனா நீ என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கொடுக்காம பாதியிலே பாக்குற. அது சரி, நான் என்ன உன் அப்பாவா? அவங்க அப்பா சொல்லியிருந்தா கேட்டிருப்ப. சித்தப்பா ஏன் அவங்கள என்னோட அப்பா மாதிரி நினைச்சனாலதான் இவ்வளவு விஷயம் நீங்க பண்ணியும் நான் எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. எப்பவுமே அந்த மரியாதையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப என்ன அந்த சனியும் கிட்ட போகணும் இல்ல? என்னடா என் மருமக்களை சனியும் கிணியன்ட்டு? அது ஒண்ணும் நிஜமா தானே சொல்ற?
ஆமா சித்தப்பா, என் அப்பாவை விட்டா எனக்கு முக்கியமான ஒரே ஆளு நீங்க தான். உங்களை அவமானப்படுத்த விரும்பல. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவளை கடத்த சொன்னா எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க? மேடம் நீங்க எப்படி பொண்ணு ரூம்ல? போடா லூசு, அவளை கடத்த சொன்னா என்ன கடத்திட்டு வந்துட்டு என்கிட்டே கொஸ்டின் கேக்குறீங்களா? ஆனா எப்படி மாத்தி கடத்திட்டு வந்தோம்? எப்படியா நானே சொல்லி தொலைக்கிறேன், நீங்கலாம் ஒரு ரவுடிங்க. ஹலோ ஹலோ, என்ன ஒண்ணுமே கேட்கல? டவர் இல்ல போலே. வெளியில போய் பேசலாம், ரூம்குள்ள டவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அடியே ஷாலினி, நீயும் பாவம் தாண்டி. கல்யாணம்னு ஆசையா கிளம்பி வந்திருப்பல்ல. என்னோட ஒவ்வொரு செல்லும் அபிமாமான்னு சொல்லி தாண்டி வளர்ந்தது. அப்படி இருக்கும்போது நேத்து வந்த நீ என் அபிமாமா அடையிறதுக்கு நான் விடவே மாட்டேன்டி. அந்த அபி, அவன் மேல நான் அவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்டி. ஆசைங்கிறத தாண்டி வெறிடி. அவன் எனக்கு வேணும். இத்தனை வருஷமா அவனுக்காண்டி நான் காத்து கிடக்குறேன். நேத்து வந்த நீ நோகாம நொங்குதுங்களான்னு பாக்குறல்ல, விடுவேனா நான்? அப்புறம் வில்லிக்கு என்னடி மரியாதை? அபி எனக்கு மட்டும்தான், முழுசா எனக்கு மட்டும்தான். அவனை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அவ்வளவு ஆசை, அவ்வளவு மயக்கம். ஆனா அவன் தான் என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதே இல்லை. தாலி கட்டட்டும், அதுக்கப்புறமா அவனுக்கும் வேற வழி இல்லைல்ல. என்னடா பார்த்துட்டு இருக்கிறா? அடிடா ஸ்ப்ரேய, அவளை உடனே தூக்கணும். நேரம் போயிட்டே இருக்கு. மேடம்க்கு மட்டும் தெரிஞ்சது நம்மளையே வறுத்து எடுத்துருவாங்க. அடிடா. யாருடா அது ஸ்ப்ரே அடிச்சது?